Dear children, Assalamu alaikum warahmatullah. எல்லாரும் இருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம். எவ்ரி சாட்டர்டே நீங்க வெளியே இல்லையா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் இல்ல? ஆனா இன்னைக்கு பார்த்து ஸ்பீச் பண்ண வச்சா நீங்க கேட்பீங்களா? சரி, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆக்டிவிட்டிலே நம்ம தொடங்கிடலாம். ஓகே, ஆக்டிவிட்டில இருந்து நம்ம தொடங்கிடலாம். ஈஸியான ஆக்டிவிட்டி, உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்யற ஆக்டிவிட்டி. ஓகே, டாம் சேஸ் தெரியல உங்களுக்கு? டாம் தெரியுமா உங்களுக்கு? டாம் என்ன? பூனை. டாம் தெரியும், பூனை தெரியும். ஆனா இந்த டாம் என்னன்னா மம்மி சேஸ்னு விளையாடுவாங்க. சும்மா அதை நம்ம இப்போ விளையாடுறோம். சரியா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு சரிமா? டாம் சொன்னா செய்யணும். டாம் எந்திரிச்சு நிற்க சொன்னா அப்ப எந்திரிச்சு நிற்கணும். சரியா? டாம் உட்கார சொன்னா அதே நான் சொன்னா செய்யக்கூடாது. எந்திரிங்க, எந்திரிக்க கூடாது. உட்காருங்க, உட்காரக்கூடாது. ஓகே, ரெடியா? சரியா? யாரும் சீட் பண்ணக்கூடாது. சரி, ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரையல்ஸ். சரியா? டாம் வலது கையை தூக்க சொன்னா, டாம் ரைட் ஹேண்டை தூக்க சொன்னா, டாம் லெஃப்ட் ஹேண்டை தூக்க சொன்னா, டாம் ரெண்டு கை கீழே வைக்க சொன்னா, டாம் தலைமையில கை வைக்க சொன்னா, இன்னொரு கை அவுட். டாம் சொல்லலையே, இன்னொரு கையையும் நான் தான் சொல்றேன். சரி, உஷாரா இருக்கீங்கல்ல? கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப கரெக்டா பண்ணலாமா? இப்ப ரெடியா இருக்கீங்கல்ல? ஓகே, ரெடி? டாம் எந்திரிச்சு சொன்னா, டாம் ரைட் ஹேண்ட மட்டும் தூக்க சொன்னா, லெஃப்ட் ஹேண்ட் தூக்கினாங்க அவுட். உட்காந்து தூக்கணும். அவுட் ஆனவங்க மட்டும். டாம் கை கீழே வர சொன்னா, டாம் ரெண்டு பேரும் தாங்க வைக்க சொன்னா, டாம் ரெண்டு பேரும் எடுத்து சொன்னா, டாம் வலதுகால பிடிச்சனா, எனக்காதே பிடிச்சவங்கள உட்கார்ந்துருங்க. நீங்களே யார் அவுட்? நீங்க அவுட்டா இல்லையா கேமரா பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்களா கரெக்டா பண்ணிக்கலையா? சரி, டாம் கை எடுத்து டாம் ஒரு பேர் சொல்ல சொன்னா, டாம் இன்னொரு ஒரு பேர் சொல்ல சொன்னா, சத்தமா ஓகே. இப்ப 4 பேர் இருக்காங்க, ஒரு பாய் 3 கேர்ள்ஸ். சரியா? யார் வின்னர் பார்க்கலாம். டாம் நேரா பார்க்க சொன்னா, டாம் ஒரு தடவை ஜம்ப் பண்ண சொன்னா, ஹைட்டா அப்ப எல்லாரும் அவுட். சோ வின்னரே இல்ல. அப்படி கொண்டு வந்தாலே அவுட் தான். சரி, ரெடி? ஃபைனல்ஸ் அடுத்து நம்ம ஸ்பீச்சுக்கு போக போறோம். ஓகே, டாப் கண்ணு கொடுக்கணும். டாப் கண்ணு தர சொன்னா, கண்ணு தர சொன்னாங்கல்ல. டாப் மூணு பிடி சொன்னா, டாப் வாய் பிடி சொன்னா, டாப் கண்ணு பிடி சொன்னா, இந்த கண்ணை கை வச்சுனாலே அவுட் தான். நீங்களா அவுட் ஆகாதவங்க மட்டும் உட்காருங்க. அவுட் ஆகாதவங்க மட்டும் உட்காருங்க. இப்போ யாரு? 1 2 3 4 5 பேர் சொன்னாங்க பார்க்கலாம். போங்க மாட்டீங்க. அங்க ஃப்ரெண்ட் வா.
வா ஐயா. டாம் முன்னாடி கை கொடுத்தோம். ஸ்பீடா பண்ணு லேட்டா பண்ணாலும் அவுட். சரியா? அவுட். ஸ்பீடா பண்ணு லேட்டா பண்ணா அவுட். சரியா? டாம் ஒரு தடவை குதிச்சோம். டாம் இன்னொரு தடவை குதிச்சோம். ஹைட்டா இதே சொன்னதை நான் சொல்றேன். நீங்க ஈஸியா வின் பண்ணணுங்கிறது. ஓகே. டாம் சிரிச்சோம். வாய்க்கு சத்தமா சிரிக்கணும். டாம் வாய்க்கு சிரிச்சோம். எங்க 3 பேருமே வின்னர்ஸ். சரியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் யாரும் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணது எதுக்குன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்காக. கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். ஓகே? ஏன்னா நிறைய விஷயங்கள் பலது நம்ம கேட்கிறோம். ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்போ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து இது என்னது? பென்சில். இந்த பென்சிலை வச்சு என்ன பண்ணலாம்? எழுதலாம். வெரி குட். டிராயிங் பண்ணலாம். டிராயிங் பண்ணலாம். சரி, இப்ப ஒரு சுத்தலாம் சொன்னார்ல, அது நல்ல ஆன்சரா பேட் ஆன்சரா? இட்ஸ் நாட் குட் ஆன்சர் இல்லையா? இல்ல நான் சொல்றேன் இந்த பென்சிலை வச்சு நான் கிறுக்கலாம் சொல்றேன். அது குட் ஆன்சரா பேட் ஆன்சரா? நான் இந்த பென்சிலை ஷேட் பண்றேன். குட் ஆன்சரா பேட் ஆன்சரா? குட் ஆன்சர். நான் இந்த பென்சிலை வச்சு பேப்பரை ஓட்ட போடுவேன். குட் ஆன்சரா பேட் ஆன்சரா? சோ இந்த பென்சில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, இத ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? இது எழுதுறதுக்கு, வரையறதுக்கு, ஷேட் பண்றதுக்கு, மார்ஜின் போடுறதுக்கு எல்லாம் பென்சிலை யூஸ் பண்றோம். இதை விட்டுட்டு நான் கிழிப்பேன், நான் கிறுக்குவேன், நான் இப்படி சுத்துவேன் சொல்றதுலாம் நாட் குட் ஆன்சர். எப்படி இந்த பென்சிலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டதற்கு உண்டான நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னா, ஃபர்ஸ்ட் திங் அதுல என்னன்னா இறைவனை வழிபடும், கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு உண்டான அம்மா அப்பா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த உலகத்துல இருக்கு, நமக்கு தேவையான தண்ணி இந்த உலகத்துல இருக்கு. எல்லாத்தையும் வச்சு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய அண்ணா அக்காவோ இல்ல மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா எத்தனை பேர் நம்மளை பார்த்துக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கடவுள் நமக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிற விஷயம். அப்ப கடவுளுக்கு நன்றி செலுத்தணும், கடவுளுக்கு அல்லாஹ்வுக்கு வழிபடணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எப்பவுமே நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததற்கே காரணம்னு குர்ஆன்ல சொல்லும்போது வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே என்று நான் மனித இனத்தை படைக்கவில்லை. அப்ப இறைவனுக்கு வழிபடணும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வந்ததுக்கான காரணம் இன்னொன்னு என்னன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவன் மனுஷனே கிடையாது. அவன் என்ன பண்ணணும்? நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவனும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த இதுல வரும். சோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பென்சிலை போல, இந்த பென்சில் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது போல இந்த உலகத்துல மனுஷன் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம நல்லதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். யாராவது தப்பு பண்றாங்கன்னா நீ தப்பு பண்ற, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லணும். ஓகே? ஒரு படகு, ஒரு படகு, கப்பல் பார்த்துருக்கீங்களா? படகு இல்ல, ஷிப், பெரிய ஷிப். அதுல நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், டாப் நிறைய இருக்கு இல்லையா? இப்போ மேல இருக்கிறவங்க மேல ஒரு சிலர் இருக்காங்க, கீழே கப்பலுடைய கீழே ஒரு சிலர் இருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த கீழே இருக்கிறவங்க தண்ணி எடுக்கணும்னா மேல போய் தான் தண்ணி எடுக்கணும், சரியா? ஆனா இந்த மேல போயிட்டு இருந்தா மேல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தண்ணின்னு மேல வந்துட்டு இருக்காங்களே, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன பண்றாங்க, இனிமே நீங்க எல்லாம் மேல வரக்கூடாது
அப்படின்னு ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த கீழே இருக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தானே. அப்ப அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் யோசிக்கிறார், ஏன் நம்ம அடிக்கடி மேல போயிட்டு தண்ணி எடுக்கணும்? கப்பல் கடல்ல தானே போகுது, கப்பல்ல ஒரு ஓட்டை போட்டுட்டா தண்ணி உள்ள வந்துரும்ல, தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தர் ஐடியா சொல்றாரு. இது நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியா? என்ன ஆகும்? கப்பல் ஃபுல்லா மூழ்கிடும். இத பார்த்துட்டு இருக்கிற மேல இருக்கிறவங்க, சரி நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கீழே ஓட்ட போடுறாங்க, தண்ணி வருது, அவங்க எடுத்துக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு மேல இருக்கிறவங்க நினைக்கலாமா? கப்பல் மூழ்கும் போது என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்துதான் மூழ்கி போவாங்க இல்லையா? அப்ப யாராவது தப்பு பண்றாங்கன்னா நம்ம பார்த்துட்டு அவன் தானே தப்பு பண்றான், பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தப்பு பண்ணாத, நீ இப்படி பண்றது தப்புன்னு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய டியூட்டி. நல்லதையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதே போல தப்பு ஏதாவது நடக்குதுன்னா நீ அப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட் அப்படி இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லணும். சரியா? இப்ப இந்த பென்சிலையே பார்த்தா நம்ம தெரியுது பின்னாடி ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் திஸ்? எரேசர். எரேசர் எதுக்கு யூஸ் பண்றீங்க? எரேஸ் பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க இல்லையா? நம்ம தப்பு பண்ணா எரேஸ் பண்ணி நம்ம கரெக்டா இருக்கும். அதுவும் பாருங்க, பென்சில்ல பண்ணனால இந்த எரேசரால நம்ம பண்ண முடியும், பென்ல பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பென்சில்ல எழுதி எரேஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் we start using ink pen. அப்ப வந்து இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆக்சுவலி இந்த சின்ன வயசுல உங்கள மாதிரி நானும் சின்ன பையன் தான். ஓகே, உங்கள மாதிரி நானும் சின்ன பையன் தான். அப்ப இந்த வயசுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணா நம்மால அதை மாத்திக்க முடியும், எரேசரால அழிக்கிற மாதிரி. ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியுது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், ஏய் நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னா, வாட் ஷுட் ஐ டு? ஆமா கரெக்ட் தான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் என்ன மாத்திக்கணும். ஸோ எரேசர் நமக்கு டீச் பண்ற விஷயம், நம்மளுடைய தப்பை மாத்திக்கிறதுக்கு நம்மளால முடியும். Do you understand? புரியுதா? இது நம்மளுடைய இரண்டாவது விஷயம். So first pencil சொன்ன, second eraser. அப்ப மூணாவது நான் என்ன சொல்லுவேன்? Very good. Sharpener. Sharpener எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Yes. ஷார்ப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த பென்சில் வந்து எங்கெல்லாம் blank ஆகுதோ அப்பெல்லாம் ஷார்ப்னர் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். You imagine ஷார்ப்னர் வந்து இங்க இருக்கு, பென்சில் இங்க இருக்கு. ஷார்ப் ஆகுமா? இல்ல. ஷார்ப் ஆகுமா? எப்ப ஷார்ப் ஆகும்? இதுக்குள்ளார விடும்போது தான் ஷார்ப் ஆகும் இல்லையா? இதுதான் நம்மளுடைய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம். ஓகே, சரி மக்கள், பாதுகாக்கள் எல்லாம் வந்து இந்த ஷார்ப் பண்றாங்க. நீங்க இருக்கீங்க இல்லையா? இது நீங்க. அப்ப நீங்க இவங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சாதான் நீங்க ஷார்ப்பா இருக்க முடியும், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். நீங்க பேரண்ட்ஸ்ட போகணும், டீச்சர்ஸ்ட போகணும். இது மாதிரி கிளாஸஸ்க்கெல்லாம் வரும்போது உங்களை நீங்களே ஷார்ப் பண்ணிக்க முடியும், உங்க டேலண்ட்ஸை உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். நீங்க தூரமா நீங்க ஷார்ப் ஆகுமா? நோ, உங்களுக்கு ஷார்ப் பண்றதுக்கான சான்ஸே இல்லை. நீங்க பண்ற தப்பு கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்க ஷார்ப் ஆகாமலே போயிட்டு இருப்பீங்க. Only when you come inside you will be sharp. உங்களுடைய டேலண்ட் டெவலப் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் CAO கிளாஸுக்கு வரும்போது நான் CAO கிளாஸ்க்கே வர மாட்டேன் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க, எங்க மாமா தான் கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போகும்போது கரெக்டா அவர் கூப்பிடுற டைம்ல 10 o'clock அப்ப CAO கிளாஸ் சண்டே மார்னிங். நான் என்ன பண்ணுவேன், 9:30 சைக்கிள் எடுத்து, அப்ப வாடகைக்கு சைக்கிள் இருக்கும், 50 பைசா கொடுத்தா 1 மணி நேரம் ஓட்டலாம். அப்போ 50 பைசா காலை எடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன் CAO கிளாஸ்ல. ஒரு நாள் மாமா கையோட கூட்டிட்டு போனார், ஜமால் மாமா சொல்லி கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அங்க விட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு CAO இப்படி இருக்கு. கிராண்ட் ஃபாதர் சொன்னாங்க. அப்போ ஐ ரிமெம்பர் 11th டைம்ல தான் ஓதுனேன். அப்போ ஓதுனப்போ அதுதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை உருவாக்கிச்சு. எஸ், நானும் முன்னாடி வந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்பீச் ட்ரைனிங் அப்படி இப்படி எல்லாம் வரும்போது இதை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப
வரும்போதுதான் உள்ள நீங்க ட்ரெயின் பண்ணிக்க முடியும். இந்த ஷார்ப்னர் மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ், டீச்சர், சிஐஓ, எஸ்ஐஓ எல்லாரும் நீங்க வரணும். இது என்ன சொன்னீங்க? இது என்ன? பென்சில் தான். இது ரெண்டுமே பென்சில் தானா? ஆமா. நீங்க யாருமே இது இது என்ன கலர் பென்சில்? இது என்ன கலர் பென்சில்? இது பிங்க் கலர் பென்சில், இது எல்லோ கலர் பென்சில் எல்லாம் சொல்லல இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? பென்சில் பென்சில். நான் இன்னொரு கலர் ப்ளூ கலர் பென்சிலை கேட்டிருந்தா காட்டினாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? பென்சில் தான் சொல்லுவீங்க இல்லையா? ஆக்சுவலி பென்சில்ல இம்பார்ட்டன்ட் எதுன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த கிராஃபைட் தான். இந்த நடுவுல இருக்கக்கூடிய பிளாக் கலர் லெட் பாயிண்ட்னு சொல்றோம்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட். வெளியே இருக்கிறது வெறும் கலர் மட்டும் தான். வெறும் கலர் மட்டும் தான் வெளியே இருக்கு. கோல்ட்லயே ஒரு பென்சில் பண்ணினாலோ அது எதுனா என்ன கலர் தான் இருக்கும்? ஏன்னா அதுல கிராஃபைட் அந்த லெட் பாயிண்ட் இருக்கு, அதுல தான் நம்ம எழுதுவோம். மைக்ரோடிப் பென்சில் அதேதான். வெளியே எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல நம்ம வெளியே எப்படி இருக்கோம்? கட்டிங் பண்ணியிருக்கணும், நான் டிஷர்ட் போட்டிருக்கணும், இல்லை ஷர்ட் போட்டிருக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். என்னுடைய மனசுல நான் நல்லவனா இருக்கணும், என்னுடைய இன்னர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப உங்களுடைய கேரக்டர் இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க நல்ல பசங்களா நல்ல குழந்தைங்களா இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பச்சை கலர் பலூன் மேல நல்லா பறக்குமா இல்ல சிவப்பு கலர் பலூன் மேல நல்லா பறக்குமா? ரெண்டுமே பறக்கும். அப்ப அது பறக்கிறதுக்கு காரணம் என்ன? உள்ள இருக்கிற காத்து தான். வெளியே இருக்கிற கலர்னால ஏதாவது அது பறக்குதா? இல்ல. அப்ப நம்ம வெளியே எப்படி இருக்கோம்ன்றத விட பை ஹார்ட் மனசளவுல நம்ம நல்லவங்களா இருக்கோமாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மற்றவங்களுக்கு நல்லது பண்றோமா, மற்றவங்க பார்த்து சிரிக்கிறோமா, மற்றவங்களுக்கு விஷ் பண்றோமா, ஹெல்ப் பண்றோமா, இதெல்லாம் தான் நம்மள யாருன்னு நிரூபிக்கும். ஓகே, நான் பவுடர் பூசி இருக்கனா, இதெல்லாம் செகண்டரி. அது பண்ணணும். வெளியே நம்ம வந்து பியூட்டிஃபைடா இருக்கணும். ஆனா அதே டைம்ல உள்ளுக்குள்ளாரே நம்ம அப்படி இருக்கணும். ஓகே, சோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இது வெளியே எப்படி இருக்கீங்கன்றத விட உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பென்சிலை நான் ஷார்ப் பண்றேன். எத்தனை நாள் இதை நான் யூஸ் பண்ணலாம்? இந்த ஒரே பென்சில் 1 வீக். அல்ல பெரிய பசங்களா இருந்த பெண்கள் இருந்தா 1 மந்த் கூட குறைக்காம இருந்தா ஓகே 3 months யூஸ் பண்றாரு நம்ம பையன். ஓகே, இப்படி பண்ணிட்டே இருக்காரு. நீங்க ரிசல்ட் ஐடியா நான் ஷார்ப் பண்ணி ஒரு நாள் என்ன ஆகும்? இது சின்னதாய் கடைசியில நம்ம தூக்கி வீசலாம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையும் அது மாதிரி தான். நம்மளுடைய லைஃப்பும் இதே மாதிரியே நம்ம இருப்போமா? நம்ம அப்படி நமக்கு வயசாயிட்டே இருக்கும். இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அப்ப அது வரைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வாழணும். நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நாள் எல்லை உண்டு, இறுதி முடிவு உண்டு. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லது நம்ம பண்ண வேண்டியது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, நான் பென்சில் வச்சு 5 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பென்சிலுக்கு பர்பஸ் இருக்கிற மாதிரி நம்ம லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்கு. செகண்ட் பாயிண்ட், நம்ம தவறுகளை நம்மால மாத்திக்க முடியும். தேர்ட் பாயிண்ட், ஷார்ப் நம்முடைய டேலண்ட்டை ஷார்ப் பண்ணிக்கலாம். எப்போ? பேரண்ட்ஸ்டையும் டீச்சர்ஸ்டையும் நம்ம ஓடும்போது. ஃபோர்த் பாயிண்ட், வெளியே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், பென்சில் சின்னதா இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளார எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லது பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம பழகணும்னா நம்ம படிக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். நம்ம படிக்கிறதுங்கிறது அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து படிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. நம்ம படிச்சா நம்ம நல்ல நிலைக்கு வந்தா 4 பேருக்கு நம்மால ஹெல்ப் பண்ற லெவல்
நான் படிச்சு நான் நல்ல பெரிய ஆளா மாறி நான் பெரிய பணக்காரனாயி இந்த நானு இருக்கு இல்லையா, அப்படி இல்லாம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியும். அதற்காக நீங்க படிக்கணும். ஓகே, நீங்க படிக்கிறது சும்மா உங்களுக்காக மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காகவும் படிக்கிறீங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, நீங்க பாருங்க, அந்த படிச்சதுக்கு மதிப்புங்கிறது டிஃபரெண்ட் தான். ஏன் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? ஏன்னா நீங்க சில விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இறைவன் எல்லா இதுலையும் பார்த்தாலும் தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நீங்கள் ஓதுவீராக, படைத்தோம் இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக குர்ஆன் சொல்லுது. அதே போல இறைவனோட சம்பந்தப்படுத்திதான் திருக்குறள் சொல்லுது, கற்றதனால் ஆயும் பயனின்போல் வாழைமான் நற்றால் தொழார் எனின். நீங்க தொழலைன்னா, கடவுளுக்கு வழிபாடு செய்யலைன்னா படிச்சுட்டு Fear of God is the beginning of wisdom. பைபிள்ல இருக்கு. அது மட்டும் நம்ம படிக்கிறதுங்கிறது இறைவனை குறித்த சிந்தனை நமக்கு வரணும், நம்ம இறைவனுக்கு வழிபடணும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல, நாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் படிக்கிறேன்னு மாறும். என்னோட ஸ்டூடெண்ட், நான் காலேஜ் சொன்னேன், என்னோட ஸ்டூடெண்ட் படிக்கிறது நல்ல ஸ்மார்ட், நல்லா படிப்பார். அவர் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, அவர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப என்னுடைய கல்யாண ரிசப்ஷனுக்கு அந்த 6th ஸ்டாண்டர்ட் பையன் ஸ்பீச் பண்ணாங்க. ஒரு 3 minutes டாக் என்னுடைய கல்யாண மேடையிலேயே அவர் ஸ்பீச் பண்ணாரு. அவ்வளவு ஸ்மார்ட். இப்ப என்னன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு ரேஷன் இன்ஸ்பெக்டர் கிரேட்ல, ஹை கிரேட்ல அவர் இருக்கார். என்ன காரணம்? அவர் நல்லா படிச்சு இப்ப என்னன்னா அவர் நிறைய பேரை இது மாதிரி உருவாக்கி இருக்காரு. டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் பண்ணி நிறைய பேரை கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அனுப்பிட்டு இருக்காரு. ஓகே, அப்ப ஏன் அவர் படிச்சது மட்டும் கிடையாது, நிறைய பேரை அந்த பொசிஷனுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அப்ப நம்ம நல்லா படிச்சா இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்க முடியும். அந்த ஃபீஸ் பே பண்றதுக்கா இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கும் சரி, நம்மளால பண்ண முடியும். ஓகே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நல்ல, என்னோட பணத்தை வச்சு வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னால முடியுங்கிறது இந்த படிப்பினுடைய ஒரு அம்சம். அடுத்தது, இந்த நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சில கேரக்டர், பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். என்னுடைய பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, டெவலப் ஆகும். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க தெரியும்னா, நீங்க நல்லவரா அப்படின்னு யாருக்கு போய் கேட்கணும் தெரியுமா? இந்த குழந்தைகள் இருக்கீங்கல்ல, யாருக்கு போய் கேட்கணும்னா உங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்க முடியும். நீங்க நல்லவங்களா, ஏய் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்றது அம்மாக்கு தான் தெரியும். எல்லாரும் கடைக்கு போயிருக்கீங்களா? வெரி குட். ஆனா நம்மள ஒரு சிலர் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி ஆகக்கூடாது. என்ன சொன்னாலும் சரி, நம்மளுடைய பர்சனாலிட்டியில ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்மளுடைய அம்மா அப்பா இவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துறோம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவங்க சொன்னா கேட்கணும், என்ன சொன்னாலும் அவங்க நம்ம நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நமக்காக அம்மா அப்பாவை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்காரு இல்லையா, கடவுள் ஆக்கி வச்சிருக்கும் போது அந்த அம்மா அப்பா சொல்ற எல்லாத்தையும் செய்யணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சந்தோஷப்பட்டா இறைவன் சந்தோஷப்படுவான், அவங்க கோபப்பட்டா இறைவன் கோபப்படுவான். சோ நீங்க பர்சனாலிட்டியில நல்ல டெவலப்டா இருக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா சொல்றது கேட்கணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, உங்களுடைய ஹெல்த் இருக்கு இல்லையா, உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கணும். உடல் நலத்தை பாதுகாக்கிறதுனா நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் இந்த குர்குரே, சிப்ஸ், லேஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி ஸ்டைலா சாப்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு. எப்பவாவது சாப்பிடுறதுங்கிறது வேற, அது எப்பவுமே சாப்பிடுறதுங்கிறது தப்பு. அந்த மாதிரி இல்லாம கடலை உருண்டை தெரியுமா, கடலை பருப்பி, அது மாதிரி சாப்பிட்டா அது நல்லது. இது மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடுறது
பார்த்துக்கணும். நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். எந்த உணவையும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இந்த இந்தியன் பிளாக் பார்த்துருக்கீங்களா? இந்தியன் பிளாக் மேல என்ன கலர் இருக்கு? ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியான கலர் இருக்கு இல்லையா? நம்ம இந்த ஆரஞ்சு மாதிரியான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த மாதிரியான எல்லா ஃப்ரூட்ஸும் அதுல வரும். சென்டர்ல என்ன கலர் இருக்கு? ஒயிட் ரெஃபர்ஸ் மில்க். மில்க்ன்றது புரோட்டீனேஷியஸ் ஃபுட், கால்சியம் ரிச் ஃபுட். முடிந்த வரைக்கும் அட்லீஸ்ட் அப்பப்ப குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கீரை green refers green vegetables, green leaves. கீரை வகைகள், ஸ்பினாச், இந்த கீரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? அம்மா வச்சு தந்தாலே பொரியல்னாலே அப்படின்னு ஆக்கக்கூடாது, சாப்பிடணும். நமக்கு அயன் கண்டென்ட் வந்து அப்படி சிங்கம் போல அப்படி சக்தி வரணும்னா சாப்பிடணும். நடுவுல ஒரு வீல் இருக்குல்ல, அதுல அது என்ன கலர்? Blue refers water. Yes. Blue refers water. Water தண்ணி நம்ம குடிக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறது. இதுதான் ஹெல்த். ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அப்பப்ப நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு ஒன்று இருக்கு. இல்ல, நான் ஃபுட்ட பத்தி சொல்றேன். மொபைல் போன் அவ்வளவுதான். ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரியா? ஒரு 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம வச்சிடணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய மைண்ட் ஹெல்த்தியா இருக்கும். கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொன்னது பாடி ஹெல்த்தி, மைண்ட் ஹெல்த்தியா இருக்கணும்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம பார்த்துக்கிட்டா நம்மளுடைய மைண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதுதான். மைண்டும் ஹெல்த்தியா இருக்கிறது, பாடியும் ஹெல்த்தியா இருந்தாதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இப்படி ஒரு நல்ல சான்ஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் சலீம் பாய், காதர் பாய் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறது நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாகவும் ஸ்வீட்டாகவும் இந்த ஒரு காலேஜ்லேருந்து இன்னும் ஒரு தயாரிலிருந்து ஒரு அழகாக பொறுமையாக பேசுகிறாங்க. நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தவங்களுக்கு. சரி, இப்போ கேட்குறேன். அங்கிள் சொன்னதுல ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னாரு? நான் அதை கேட்கல. அதுக்கப்புறம் சொன்னார் ஒரு 3 விஷயம். 4 விஷயம் சொன்னார். 3 விஷயம் மட்டும் சொல்லுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது லாஸ்டா சொல்லுங்க. கடவுளுக்கு, இறைவனுக்கு, அடுத்தது அடுத்தது குரல் புரிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். ரூபா நோட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு 5 ரூபா நோட்டு வச்சுக்குவோம். அது ஒரு பக்கம் 500 ரூபாய் இருக்குது, இன்னொரு பக்கம் 200 ரூபாய் இருக்குது. அதுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? ஏன்? ஏன் மாற்றி மாற்றி இருக்கிறதுனால. கரெக்டா? அது இந்த பக்கமும் 500 ரூபாய், அந்த பக்கமும் 500 ரூபாய் தான் நோட்டு சொல்லுமா செல்லாதான்? ஓகே, அதே போல தான் நம்மளுக்கு அறிவும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த இரண்டுமே ஒரே மாதிரி இருந்துட்டா நம்ம உலகத்துல நம்ம நினைச்சதை எதை வேணா நம்ம சாதிக்கலாம். முதல்ல என்ன நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் நல்லா இருந்தாலே எண்ணம் நல்லா இருக்கும். எண்ணம் நல்லா இருந்தாலே அறிவு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ரொம்ப டேட்டியா பேசிக்கிட்டு ஒரு பேட்லாம் பேசிக்கிட்டு பேட் பர்சன் சேர்த்துக்கிட்டு என்னென்னதையும் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு மொபைல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் உட்காந்து படிச்சுங்கன்னா அது மனதில் இருக்குமா? அதே உங்க மனசு தெளிவா அழகா இதுவரை ஒரு நல்ல பசங்க சேர்ந்துக்கிட்டு இதுவே ஒரு நல்ல சூழ்நிலை வந்து ஜாலியா விளையாடிட்டு அப்புறம் நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா அங்கிள் இங்க டியூஷனுக்கு நீங்க வந்தோட என்ன பண்ண விடுவாங்க? அதுக்கு முன்னாடி வந்தோட டீச்சர் பார்க்க முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஏன் உங்களை வந்து நான் ஃப்ரீயா விளையாட விட்டுறேன்னா நீங்க வந்து பாவம் ஏன்னா
ரொம்ப சின்ன பசங்கள்ல காலைல 5 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறீங்க, 6 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து படிக்கிறீங்க, 7 மணிக்கெல்லாம் திருப்பி வந்து குளிச்சுட்டு பாவம் தோசை ஓடி போய் அங்க போய் டீச்சர்கிட்ட போய் பார்த்து, டீச்சர் ஏய் இப்படி வந்திருக்கீங்க, படிச்சீங்களா, ஹோம்ஒர்க் எழுதிங்களா, இப்படிலாம் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு ஓ என்னப்பா தலைவலியா இருக்கு சொல்லிட்டு திருப்பி எப்படா வீட்டுக்கு போவோம், திருப்பி இப்போ வீட்டுக்கு வந்து அம்மா வந்து ஏமா டியூஷன் டைம் ஆச்சு, சளிமகம் தருவாரு, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு வந்து ஐயோ எப்பதான் முடிச்சுட்டு இங்கிருந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு நைட் படுத்து தூங்கிட்டு இவ்வளோ டென்ஷன்லையும் கரெக்டானே. அப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு இப்போ விளையாடுறதுக்கு நேரம் இல்லை கரெக்டுங்களா, அந்த விளையாட நேரத்தை கொடுத்தாலும் நீங்க சரிங்க மொபைலில் உட்காந்துருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல் இருக்கிற மைண்ட் வரைக்கும் ஜாலியாக விளையாடுங்க. அப்போ நீங்கள் ஜாலியாக விளையாடுறது மனசு ஃப்ரீ ஆகும். உங்கள் மனசுல எதுவுமே இல்லைன்னா நீரோட மாதிரி அழகாக இருந்ததுன்னா உங்கள் அறிவு ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் அறிவு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் படிக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக மட்டையில் உட்காந்து. ஓகேங்களா, அங்கிள் காலம் கூட சொன்னாரு நீங்கள் வந்து படிக்கிறத ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் மனசுல வச்சு நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணீங்கனாலே உங்கள் படித்த நீங்கள் நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லா பாஸ் பார்த்துருக்கீங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஃபுல்லாக நல்லா படிக்கிறீங்க, ஆனால் அது வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் வரல. கரெக்டானே, என்ன மண்டையில் ஆனால் எழுத வர மாட்டேங்குது. ஜெகன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறான், படிக்கிறான், மேக்ஸ் பண்ணுறான், எல்லாமே செய்கிறான். தமிழில் மட்டும் ஃபெயில் ஆகும். ஏன்னு பார்த்தேன் சொல்லுங்க, ஏன் தமிழ் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் அவன் வாழைப்பழம் எது சொன்னாங்க எழுதுவாங்க, வளான்னு எழுதுவான். இலை எது சொன்னா ஈஸி எழுதுவான். ஏன் அவருக்கு அதை எழுத தெரியும், அதை படிக்கிறது அந்த மண்டையில இருந்து கையில வர மாட்டேன். அதுக்கு நம்ம எண்ணமும் அறிவும் ஒன்னா இருந்ததுன்னா அழகா வரும். ஸோ எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா, வீட்லயும் அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருங்க, எல்லா இடத்துலையும் சந்தோஷமா இருங்க, நல்ல சூழ்நிலையை உருவாக்கிங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேடுன்னு தெரியுதா, அந்த இடத்துக்கு அவங்க கூட போகாதீங்க. ஏன்னா நீங்க அவங்க கூட போகும்போது நீங்களும் அதுக்கு அடைட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, இது மாதிரி இடத்துக்குலாம் வாங்க, இங்கே இல்லை அதுக்குள்ள நீங்க எங்க கூப்பிட்டாலும் நல்ல விஷயம் நீங்க எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் வேலைக்கு நீங்களே போங்க. நல்ல விஷயம் நீங்க எவ்வளவுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்களோ அது உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, சரிங்களா, நல்லதுங்களா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இறைவன் உங்களுக்கு நல்ல அருமை தருவாங்க, நல்ல படிப்பினை தருவாங்க. அடுத்தது தாண்டி நம்ம சலிமக்கள் முன்னதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் நம்ம இன்ஷால்லா இங்கே நடத்துவோம், இதோட சிறப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா, சொன்னீங்களா போவீங்கல்ல? ஓகே, டக்கு டைம் வந்து 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள நீங்க ஏதாவது அங்கிட்ட கேட்கணும்னா டக்கு கேட்கலாம். உங்க மனசுக்குள்ள கேள்வி இருக்கும்ல, நான் படிக்கிறேன் ஆனா என் மூலையிலே ஏற மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அது சரி ஒன்று சொல்லுங்க, நான் என்ன கேட்கலாம், ஏன் மண்ணில் ஏற மாட்டேங்குது படிச்சா தான் தப்ப எதுக்கு உடனானோ அவன் உயர்ந்த மனிதன் ஆயிட்டான். சூப்பரா தம்பி, நீ வாழ்க்கையில் பெரிய ஆளா வரும். பெரிய நீ வந்து படிச்சுன்னா ஆகும் போலீஸ் ஆகும். சரி, அவங்க பெரிய கிளாப் கொடுங்க. ஓகே, அது டைம் ஆச்சு. சூப்பர், ஃபர்ஸ்ட் அடிடா வந்துடா. கேளுங்க. வெரி குட். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா சலாம் அப்படின்னாலே பீஸ், அமைதி. இப்போ சில சமயம் நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லையா? குட் மார்னிங் சொல்லும்போது அது குட் மார்னிங் தானாங்கிறது தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம், அங்கே பொருந்தாது. இல்லை நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு மரணம் சம்பவித்த ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்கே போனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன, உங்கள் மீது சாந்தி அதாவது அமைதி உண்டாகட்டும். அப்ப அது கேட்பதே தட்ஸ் a prayer. அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்றோம், உங்கள் மீது இறைவனுடைய
சாந்தி உண்டாகட்டும் நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ற மாதிரி அது அவங்களுக்கு சந்தோஷம். அப்பதான் அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அந்த சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி. மற்ற எது எடுத்தாலும் அந்த இடத்துக்கு அது ஆப்டா இருக்காது. நம்ம சம்டைம்ஸ் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம், வாயில மட்டும்தான் அது வரும். குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் மார்னிங், கோபமா இருக்கும் குட் மார்னிங், அது குட் மார்னிங்கே இருக்காது இல்லையா? ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது அது மனசுல இருந்து வர ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஓகே, குட்டியான வெரி குட், நைஸ். சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டீங்க? உருவங்களா ஜென்ரலி, அதாவது உருவம் இருக்கக்கூடியது ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்றது, அது உருவம்ன்றது மட்டுமல்ல, டிஸ்ட்ராக்ட் ஆகிற எதுவுமே நம்ம போடாம இருக்கிறது தான் பெஸ்ட். நம்ம டிஸ்ட்ராக்ஷனா ஆகக்கூடாது. அதனால தான் நெக்ஸ்ட் ஜென்ரலி ஒயிட் கலர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த ரொம்ப டார்க்காக இருக்கிறது வந்து மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. உருவம் ஜென்ரலி வந்து we don't encourage இல்லையா? அந்த உருவத்தினுடைய இது வந்து அந்த படைப்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், இறைவனுக்கு மட்டும்தான் இருக்க செயல். அதனால நம்ம அதை வந்து ஜென்ரலி அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நிறைய ட்ரீஸ் எல்லாம் வெட்டுறோம்ல. ஸோ முன்னாடி ஏன்ஷியன் பீப்புள்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரீஸ் நல்லா பார்த்து தருவாங்க. இப்போ நம்ம ஒரு நாளையில கூட அப்படியே வீசி தூக்கி போடுறோம், அது பேலன்ஸ் வருது. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து அந்த மாதிரி பொறிச்சு அந்த மாதிரி நல்லா சேஃபாக வைக்கலாம். அதே மாதிரி நம்மளும் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். வெரி குட், இதுதான் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி மனிதன் வந்து அவனுடைய தேவைக்காக ட்ரீஸ் வந்து கட் பண்றது தான். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா அதனால பொல்யூஷன், ஆக்சிஜன் இல்லாம போறது சரி பல ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்முடைய வீட்ல ஏதாவது வைக்க முடிஞ்சா வைக்கலாம். சின்ன செடியோ அல்லது ஸ்பேஸ் இருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னா மரம் ஏதாவது வைக்க முடியும்னா வைக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, என்னோட வீடே வந்து ரொம்ப சின்ன வீடு, என்னால அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு இருந்தா எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு இல்லையா, பார்க் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், ஏதாவது ஒரு சென்டர்ஸ் இருந்தா அந்த இடத்துல மரம் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு ஏதாவது ஒரு மரத்தை வைக்கலாம். அப்ப அது என்னன்னா இப்பவே இமீடியட்டா எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது. நீங்க ஒரு புளிய மரத்தை வைக்கிறீங்க அல்லது மாமரத்தை வைக்கிறீங்கன்னா நான் அந்த மாமரத்தை உடனே இருந்து மாங்க சாப்பிட முடியாது. இட் டேக்ஸ் டைம் டு க்ரோ, டைம் ஆகும். நோ இஷ்யூஸ். நம்ம வந்து அதை வச்சுட்டா இனி வருங்கால சந்ததி, இன்னைக்கு நம்ம புளியோ அல்லது மாம்பழமோ சாப்பிடுறது நம்ம வச்சதா, யாரோ வச்சது தானே. அது மாதிரி நம்ம வச்சதுக்கு யாரோ சாப்பிடுவாங்க, அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு, இருக்கிறத அழிக்காம வாட்டர் பண்றது. நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பொதுவாக வச்சிருப்பாங்க ட்ரீஸ், அதெல்லாம் அதுக்கு வாட்டர் பண்றது, அது மாதிரியான திங்கிங் நமக்கு இருந்தாலே கொஞ்சம் அது டெவலப் ஆகும். அதனால நம்ம சிஐஓ வந்து லாஸ்ட் டைம் மண்ணில் கைகள் இந்தியாவில் இதயங்கள் பண்ணியிருந்தது இல்லையா, சிஐஓ சார்பா எல்லா இடத்துலையுமே அந்த கிரீனர் தமிழ்நாடு, கிரீனர் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறு முயற்சி தான். நம்ம சாப்பிடுற இந்த தக்காளி அல்லது கத்திரிக்காய் அது மாதிரி விதைகள் இந்த மோட்டர் நிறைஞ்சு போடும், தண்ணி போடும் இல்லையா சம்டைம்ஸ், அந்த இடத்துல நம்ம அப்படியே கத்திரிக்காய் விதைகள் எல்லாம் போட்டுட்டா கத்திரிக்காய் செடி வந்துடும், அவ்வளவுதான். நம்ம அதுக்கு சரி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. மோட்டர் தண்ணி அப்படியே அங்கே விழும், அது வளர்ந்துடும். கத்திரிக்காய் நேச்சுரல் பிரிஞ்சா நமக்கு கிடைக்கும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே அது மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் ஏன் மந்திரி எனக்கு ஒரு மாதா கத்துது எப்பவுமே நாய் வந்து மயிறு நேரத்துல இல்லை, எல்லா நேரத்திலையும் ஏதாவது சத்தம் வந்தா கத்து. அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அவன் எப்பவுமே எல்லாத்தையும் வித்தியாசமா தான் யோசிப்பான். அவன் வந்து நல்ல முடியாது. வெரி குட், நல்ல கேள்வி. அது நாய் வந்து மயிறு நேரத்துல மட்டும் இல்லை, எப்போ ஒரு சவுண்ட் கேட்டாலும் அது ஊழிட ஆரம்பிச்சு குறைக்க ஆரம்பிச்சு. அது மயிறு பக்கம் இல்லை. எங்க பஜருக்கு வந்து வாங்கி சத்தம் கேட்கும் போது இங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, அப்பவும் அப்படிதான் சத்தம் போடும். ஜெனரலி அது அப்படிதான். ரொம்ப நன்றி. அடுத்ததாக எங்க டியூஷன் அனிதா மேடம் சில வார்த்தைகள் பேசுமாறு மிக தாழ்வு கேட்டுக்கொண்டிருப்பேன். வாங்க டீச்சர்.
நீங்கள் என்ன உங்கள் பசங்க எத்தனை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது, மொத்தமாக நீங்கள் இப்போ வச்சு செய்வீங்க பசங்களை. வாங்க. எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு காம்படிஷன் என்னால் முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுங்க. அப்போ என்ன நினைக்கிறேன், என்னால் முடியும், அந்த கான்ஃபிடன்ஸ் ஐ வில் டு, ஐ கேன் டு, ஐ வில் டு, அது மட்டும் வந்துச்சுன்னா எந்த ஒரு காம்படிஷனுக்கு நம்ம கலந்துக்கலாம். அது வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா சில சப்ஜெக்ட்ஸ்னாலே கொஞ்சம் பயம். எஸ், தமிழ் எனக்கு வராது, மேத்ஸ் எனக்கு வராது, தமிழ் படிக்கணும்னா கஷ்டம், எனக்கு தமிழே வராது அப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் சொல்றத கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஈவன் மேத்ஸ் அண்ட் தமிழ் நீட்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ். when you write you can find out what mistakes you make. என்ன தப்பு பண்ணுங்க, அதாவது எழுதி பார்க்க சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும், எழுத முடியாது. அது நான் எழுதி பார்க்கும்போது என்னோ அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு தப்பே வராது. மேத்ஸ்க்கு மட்டும் எப்பவுமே ப்ராக்டிஸ், அதான் சொல்றது. நான் நேற்று போட்டேன் அந்த சம்மர், இது இடையில மறந்து போச்சு. ஸோ ப்ராக்டிஸ், கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு படிக்கணும்னாலே தப்பாயிருமோ அப்படின்னு நீ வாய் திறந்து படிச்சாதான் என்ன பண்ண முடியும். ரீடிங் ப்ராக்டிஸ், அது தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும். நிறைய பேர் படிக்கவே தயங்கும். என்ன பண்ண என்னால் முடியும் படிக்கிறது, வீட்டில் வாய் திறந்து படிச்சுக்காங்க. டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம். அப்புறம் நிறைய பேர் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது சாதாரண எக்ஸாம். நெக்ஸ்ட் டைம் என்னோட எஃபர்ட் ஒரு நெக்ஸ்ட் டைம் எடுத்து காமிக்கிறேமா, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க மார்க் கம்மி திட்டுவாங்க. என்ன சொல்றது, நீ ஐ கான் டூ திஸ் டைம், பட் நெக்ஸ்ட் டைம் என்னால் முடியும் எடுத்து காமிக்கிறேன். டேக் அது சேலஞ்ச். ஓகே. அதுக்கப்புறமா எப்பவுமே ஓகே பேரண்ட்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வாங்கி தராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்ட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஸ்கூலுக்கு வந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட் தான் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறது டீச்சர் பார்த்துட்டு வர மாதிரி யூ ஷுட் பிஹேவ். டீச்சர் ஷுட் கிவ் யூ பாசிட்டிவ் ரிமார்க்ஸ். ஓகே சார் நல்லா பேசுனீங்க சார், ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு சார் உண்மையாகவே. ஓகே நாங்கள் சொல்கிறத விட யாராவது புதுசாக ஒரு பேசுனா இயர் சில்ட்ரன் மினிஸ்டர், அதுதான் ஃபேமிலி சார் ஒரு வேல்யூபிள் ஸ்பீச். தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ உங்களோட சான்ஸ். டீச்சர்ஸ் மேல எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் நீங்க சொல்லலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல, அதை வெளியே யோசிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக கடைசியாக நம்ம காதப்பை அவர்கள் நன்றி ஒரு யாத்திரை இருக்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தில் இயற்கை காட்ட வந்த அனைத்து சோதர்கள் மீதும் நாம் அனைவரும் மீதும் இறைவனுக்கு எல்லா தேங்க்ஸ் டு காட். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா நீங்கள் யாரும் நம்ம யாரும் எங்கேயோ இருந்தோம். ஆனால் ஒரு குறைக்கு இறைவனுக்கு நம்ம ஒருங்கிணைந்து அதுவும் இந்த HMDC சேப்பாட்டில் ஜமாத் இஸ்லாமியின் அந்த பேனர் கீழே CIO அப்படின்ற எங்கேயோ இருந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சனிப்பாய் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு மீடியேஷன் என்ன ஜமாத் இஸ்லாமியின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஆல் இண்டியா லெவல் ஆர்கனைசேஷன். இப்போ அதனுடைய ஒரு ரிட்டம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே காணணும்.
மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லி காமிச்சாரு. என்ன பென்சிலினுடைய நோக்கம் என்ன? எழுதணும், வரையணும், முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஜமாத் இஸ்லாமியை நம்மளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். மனிதர்களாகிய நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ இந்த இயக்கத்தின் கீழே தான் நம்ம எல்லாம் உங்களை வருகை சொல்கிறோம். ஆக இந்த அழைப்பு கேட்டு நீங்கள் இங்கே வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம டியூஷன் டீச்சர் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சார் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. போதும் மிகப்பெரிய ஒரு பேக் போன் பண்ணாமல் இப்போ சுச்சுவேஷன் யாருன்னா நம்ம சலீம் சலீம் பாய் பேரை வச்சாலே எல்லாம் அலமதுல்லா இருக்கும். அதாவது ஒரு சிலர் பொருள் தருவாங்க, உழைப்பு தர மாட்டாங்க, நேரம் தர மாட்டாங்க. பொருளையும் தந்து, இடமும் தந்து, உழைப்பும் தந்து, நேரமும் தந்து, ஆக எல்லாத்தையும் ஒரு ரோல் மாடலா சலீம் பாய் இங்க நமக்கு அந்த அவாசனாவது விருப்பமான கூடிய சலீம்ன்ற அந்த நேரம்லாம் ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் சலீம்னாலே ஒரு அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை எங்களுக்கு தெரியாது, அதனால் அவரை பற்றி வர பெரிய ப்ரொஃபைல் ஆகும். இல்லை முக்கியமாக 2 விஷயம் பசங்க தெரியாது. ரொம்ப பெரிய ப்ரொஃபைல் சலீம் பாய் ரொம்ப பெரிய ப்ரொஃபைல். அதெல்லாம் நான் பார்த்து நான் யோசிச்சது பட்டாக்கிராமில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி